நம்ம மதுரையில ஃபைனலா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு எங்கெல்லாம் வரப்போகுங்கிற டீடைல் பிளான் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வரப்போகுங்க பத்தி பாப்போமா? நம்ம மதுரை பெரிய நிலையத்தை மையமா வச்சு ரெட், வயலட், கிரீன் மொத்தம் 3 வழித்தடங்களா ஓவரால் 55 கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டை பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெட் லைன்ல பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டருக்கு 22 ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. அதுல திருமங்கலத்தை ஸ்டார்ட் பண்ணி கப்பலூர், தர்மத்துப்பட்டி, தோப்பூர், தனக்கன்குளம், திருநகர், திருப்பரங்குன்றம், பசுமலை, பழங்கானத்தம், மிதிரா காலேஜ், பெரியா பஸ் ஸ்டாண்ட், மீனாட்சி, கோரிப்பாளையம், அவுட் போஸ்ட், கே புது, சர்வே காலனி, மாட்டுத்தாணி, உத்தங்குடி, ஹைகோர்ட், ஒத்தக்கடை, அக்ரி காலேஜ், ஃபைனலா சிட்டம்பட்டியில முடிக்கிறாங்க. அடுத்தது வயலட் லைன்ல பாத்தீங்கன்னா 23 கிலோமீட்டருக்கு 19 ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. அதுல செக்கானூர்ல ஸ்டார்ட் பண்ணி வடபழஞ்சி, நாகமலை, புதுக்கோட்டை, அச்சம்பத்து, HMS காலனி, காலவாசல், பெத்தனியாபுரம், ஆராப்பாளையம், மரசரடி, பெரியா பஸ் ஸ்டாண்ட், கீழவாசல், முனிச்சாலை, தெப்பக்குளம், விரகனூர், வேலம்மாள் காலேஜ், புளியங்குளம், சிலைமான், மணலூர்ல முடிக்கிறாங்க. ஃபைனலா கிரீன் லைன்ல பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டருக்கு 14 ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. இல்ல கட்டப்புலி நகர்ல ஸ்டார்ட் பண்ணி சமயநல்லூர், அதிசயம், பறவை, விலாங்குடி, பாட்டிமா காலேஜ், தத்தநேரி, செல்லூர், பெரியார் பஸ் ஸ்டாண்ட், தெக்குவாசல், வில்லாபுரம், அவனியாபுரம், பெருங்குடி, ஏர்போர்ட்ல முடிக்கிறாங்க. இந்த பிளான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க ஓகே சொன்னோடனே அடுத்த 4 வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டும் பண்ணிடுவாங்க. சோ நம்ம மதுரைக்கு மெட்ரோ வரதை பத்தி வந்தா எப்படி இருக்குன்றத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.